வணக்கம். அத்தியாயம் 111. இன்று முழு நிலவு நாள். பரம்புல பார்த்தா மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. முக்கியமா கொற்றவை கூத்துக்களத்துல பார்த்தா ஆண்களும் பெண்களும் குவிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, கொற்றவைக்கு இன்னைக்கு குருதியாட்டு விழா தொடங்குது. போருக்கு போறதுக்கு முன்னாடி மூவேந்திரர்களை எதிர்த்து போர் செய்ய போவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கொற்றவைக்கு நீராட்டு விழா நடத்தியிருப்பாங்க. அப்போ கொற்றவை வாக்கு கொடுத்திருப்பான் பரம்பு மக்களுக்கு. நிறைசூழ் வயிற்றுக்காரியினுடைய இந்த கருவில் உள்ள குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் காத்து அளிப்பேன் அப்படின்னு கொடுத்த வாக்கு இன்னைக்கு நனவாயிருச்சு. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக குருதியாட்டு விழா இன்னைக்குதான் தொடங்குது. ஆனா இன்னைக்கு தொடங்கி எப்ப முடியும் அப்படிங்கிறது காலத்தை கணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, பச்சை மலைத்தொழிலின் வடக்கு எல்லையிலிருந்து தெற்கு எல்லை வரைக்கும் எல்லா குலத்தை சேர்ந்தவங்களும் பரம்புக்கு வருவாங்க. கொற்றவையை வணங்குறதுக்காக வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ஒரே நாள்ல வணங்கிட்டு போறதுக்கு முடியாது. அதனால ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால எப்ப முடியும் அப்படிங்கறத கணிக்க முடியாது அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். கொற்றவை இதுவரைக்கும் பசியாரி மகிழ்ந்திருப்பாள். ஆனா அவளை மேன்மேலும் மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாரும் சேர்ந்து துணங்கை கூத்து ஆடி அந்த கொற்றவை மகிழ்விப்பாங்க. அதுக்காகத்தான் பெண்களுக்கான விழா தான் இது. துணங்கை கூத்து அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்தும் ஆடுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இது போர் துணங்கை. போர் துணங்கை அப்படின்னா பெண்கள் மட்டுமே ஆடக்கூடிய விழாதான் இந்த கொற்றவை கூத்து களம். குருதியால அபிஷேகம் பண்ணுவாங்க கொற்றவைக்கு. கொற்றவை கூத்து களத்தையும் போற வழிநடுகளையும் விளக்கு ஏற்றிருக்காங்க. என்ன விளக்கு அப்படின்னா, போர்க்களத்துல இறந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீரர்களுடைய குருதியால் நனைக்கப்பட்ட அந்த துணி, அதுல திரி போட்டு விளக்கேற்றிருப்பாங்க. போறவங்க எல்லாரும் அந்த விளக்கை வணங்கிட்டே போவாங்க. அந்த விளக்கு வீரர்களே எரியிற மாதிரி வீரர்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு அந்த கூத்து களத்துல உட்கார்றாங்க. முன்களத்துல எல்லாருமே பெண்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க, பின்னாடிதான் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த விளக்கின் மூலமா ஆசிரியர் ஒரு அழகான தத்துவம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம இருட்டாயிடுச்சுன்னா விளக்கு ஏத்துவோம். விளக்கு ஏத்தி அந்த விளக்கு தானே அழிஞ்சுக்கிறோம். சில நேரம் அதாவே அணைஞ்சிடும். இருட்டாதான் இருக்கும். இருட்டை யாராலும் அழிக்கவே முடியாது. இருட்டை போக்குறதுக்காக நம்ம விளக்கு ஏத்துவோம். ஆனா இருளை அழிக்கவே முடியாது. அதன் மூலமா மரணமும் அப்படித்தான் அப்படிங்கிறது சொல்றாரு. மரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது. அந்த கவலையெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விழா நடத்துறதே. அதாவது நம்ம மனதிலுடைய வலிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து, கண்ணீர் எல்லாம் மறந்து, மனசுல உள்ள அந்த துன்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியை மேவும் விழாதான் கொற்றவை விழா அப்படிங்கிறது ஆசிரியர் இந்த விளக்கின் மூலமா ஒரு தத்துவம் சொல்றாரு. அதனால எல்லாருக்குமே கவலை இருக்கும். நிறைய வீரர்கள் போர்க்களத்துல இறந்திருப்பாங்க. அது எல்லாமே நினைச்சிட்டே இருக்க கூடாது. வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கிறத மனசுக்குள்ள கொண்டு வரணும். அந்த துணங்கை கூத்து ஆடும் போதே ரொம்ப சுழன்று ஆடுவாங்க. கழுத்துல உள்ள மாலையில் உள்ள மலர்கள் எல்லாமே பிஞ்சு அப்படியே ஓடும், தெரிச்சு ஓடுற மாதிரி ஆடுவாங்க. அப்பதான் அவங்களுடைய கவலையெல்லாம் நீங்கும். அதனாலயே இந்த துணங்கை ஆட்டம் பெண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். அது கூத்துக்களத்துல பெண்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தோம். கூத்துக்களத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வட்ட பானை. அந்த பானை நிறைய தழும்ப தண்ணீர் இருக்கு. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை, அன்னைக்கு பிறந்த குழந்தை, அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய அந்த தண்ணியில உள்ள விடுவாங்க. உள்ள விட்ட பிறகு பரம்பினுடைய குடி ஆசானோ குடி முடியனோ எள் முனைய வச்சு அந்த குழந்தையுடைய மார்பில அப்படியே கீறி விடுவாங்க. கீறும் போது பீறிட்டு வருகிற அந்த ரத்தம் அந்த தண்ணியில கலக்கும். கலந்த பிறகு அந்த குழந்தையை பெற்ற தாய் என்ன செய்வானா, செந்தினை, அது செந்தினையை 2 கையால அள்ளி அந்த பானையில போட்டு அந்த குருதி நீர்ல எல்லாத்தையும் நல்லா கலப்பாங்க. கலந்த பிறகு அந்த தாய் என்ன செய்வா, அந்த திணையை அள்ளி கொற்றவை குடியிருக்கிற அந்த புதர் இருக்குள்ளையா, அந்த புதருக்குள்ள அப்படி அள்ளி வீசுவோம். கொற்றவைக்கு பழிச்சோரிடும் நிகழ்வு. இது என்ன கருத்து அப்படின்னா, புதிய மனிதரின் குருதி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி கூறும் விழா, அதாவது பழிச்சோரிடும் விழா இதுதான் தொடங்கும். இது முடிச்ச பிறகுதான் துணங்கை ஆட்டம் ஆரம்பிக்கும். துணங்கை ஆட்டத்துல முழவு அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி இசைக்கும். அடுத்தது அணைப்பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி. இந்த ரெண்டுமே இசையோட குலவை ஒளியும் சேர்ந்து பெண்கள் எல்லாமே துணங்கை ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு அணங்கு இறங்கி ஆடுவா. அணங்குன்னா பொதுவா நம்ம சாமி ஆடுறதெல்லாம் பார்த்திருப்போம். ஒவ்வொரு சாமியும் அவங்களுக்குள்ள இறங்கி ஆடும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இதுவும். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு அணங்கு இறங்கி ஆடிக்கிட்டே இருப்பா. எப்ப அது முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே சமயத்துல எவ்வியருடைய மேல் பாறையிலிருந்து
மொந்தை குடமுழவம் அப்படிங்கிற ஒரு ஓசை கேக்குது. அது ஒரு வகையான பறை. அந்த பறை கேட்ட உடனேயே குலநாகினிகள் எவ்வியூர்ல இருந்து கொற்றவை கூத்து காலத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அறிகுறி தான் அது. அவங்களுக்கு முன்னாடி மணி முரசு ஒழிச்சுக்கிட்டே போறாங்க. சில பெண்கள் துணங்கை ஆட்டம் ஆடிக்கிட்டே வராங்க. அவங்க கையில சிலர் எதிரிகளுடைய கபாலத்தை ஏந்தி ஆடிட்டு வராங்க. அதாவது மண்டை ஓடு அதை ஏந்தி ஆடிட்டு வராங்க. குலநாகினிகள் வந்துட்டே இருக்காங்க. குலவை ஒளி மேலும் கேக்குது. அதாவது விண்ணை முற்ற அளவுக்கு குலவை ஒளி கேக்குது. ஏற்கனவே இங்க சுத்தி விளக்கு எறிஞ்சிட்டு இருக்கு. முழு நிலைகளுடைய வெளிச்சம், கூத்துக்களம் ரொம்ப பரபரப்பா இருக்குது. இது எல்லாமே துணங்கை ஆட்டம் ஆடி முடிக்கிறதுக்கு நள்ளிரவு ஆயிரும். நள்ளிரவு வரைக்கும் அவங்க ஆடுறதுக்கு 2 கால்கள் போதாது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஆடுவாங்க, கவலையெல்லாம் மறந்து ஆடிட்டே இருப்பாங்க. இப்போ போர் நடக்கும்போது அந்த 6 நாள் போர் நடந்துச்சு இல்லையா, அப்ப பரம்பு பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல பாத்துருவோம். போர் தொடங்குன உடனே பாரி சொல்லியிருப்பான், பெண்கள் எல்லாருமே காரமலையுடைய உச்சில இருந்து ஒரு சரிவு பாறை வரும். அந்த பாறையில எல்லாரும் அங்க வந்து இருக்கணும். ஆனா யாரும் அதை விட்டு கீழே இறங்கவே கூடாது. பொதுவா போர்க்களத்துக்கு பெண்கள் போகக்கூடாது. நம்ம வேந்தர் படையில போர்க்களத்துக்கு பார்த்தோம்னா போர் முடிஞ்ச பிறகு பெண்கள் எல்லாரும் போர்க்களத்துக்கு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, இறந்தவர்கள் எப்படி இறந்திருக்கிறாங்க, மார்பிள புண்பட்டு இறந்திருக்காங்களா, இல்லைன்னா புறமுதுகிட்டு முதுகுல புண்பட்டு இறந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே வருவாங்களாம். ஆனா பரம்புல அப்படி கிடையாது. பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கவே கூடாது அப்படின்னு பாரி உத்தரவிட்டிருப்பான். அதுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சிருப்பான், ஒரு வயதான பெண்மணி. அந்த பெண்மணி வந்து கரியனூர் பெரியாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை வந்து நீதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு, போர் எப்ப முடியும்னு தெரியாது, அது வரைக்கும் இந்த பெண்களை எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய வேலை உனக்குரியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எல்லா பெண்களையுமே அதை வந்து பின்பற்றி எல்லாருமே அவ பேச்சு கேட்டு அங்கேயே இருப்பாங்க. ஆதினியில இருந்து எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. போர் நடக்கிற தட்டியங்காடு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா அங்க யார் இறந்து போறா, யார் உயிரோட இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாள் இரவும் போர் முடிச்ச உடனேயே ஒரு பெண் ஒப்பாரி பாடலை பாடுவா. ஒப்பாரி பாடல்னா இறந்தவர்களுக்காக பாடக்கூடிய பாடல். பாடும்போது எல்லா பெண்களுமே அந்த ஒப்பாரி பாடலை பாடி அழுவாங்க. ஏன்னா இறந்தவங்க யாருன்னு தெரியாது. தன்னுடைய தந்தையா, கணவனா, மகனா, சகோதரனா, உறவினர்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் இறந்திருப்பான் அன்னைக்கு. அதுக்காக அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களை நினைச்சு அந்த ஒப்பாரி பாடலை பாடி அந்த துன்பத்தை எல்லாம் போக்கிக்கிடுவாங்க. தலையிலையும் மார்பிளையும் அடிச்சுட்டு அந்த துன்பத்தை போக்கிக்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நடக்குது. ஆனா 6வது நாள் போர் முடியும் போது கூவல் குடியினுடைய ஓசை கேக்குது. பரம்பினுடைய ஆசான் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனேயே பெண்கள் எல்லாரும் பயங்கரமா அழுவாங்க. ஆனா கரியனூர் பெரியாத்தா என்ன பண்ணுவா, அவனால அங்க இருக்கவே முடியாது. தெய்வத்துக்கு நிகரானவன் தேக்கன், அவனே இறந்துட்டானா, நான் அவனை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு அந்த மலையை விட்டு இறங்கி ஓடுவான். எல்லா பெண்களும் அவளை தடுப்பாங்க. நீயே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியவ இப்படி அழுதுட்டு போனா நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு பெண்கள்லாம் கேட்பாங்க. எல்லாரும் சொல்லி பார்ப்பாங்க. இளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. நீ இப்படி அழுகிறது பார்த்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீ கொஞ்சம் தைரியமா இரு அப்படிம்பாங்க. முடியவே முடியாது, நான் என்னுடைய ஆசானை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்குவா. எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டா. ஆனா ஆதினி வருவா. வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்திட்டு, இங்க பாரு, தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பரம்பினுடைய ஆசானே அவன் தான். எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனா நீ வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நீயே இப்படி அழுதுட்டு இருந்தீன்னா எங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? நீ கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கோ அப்படின்பா. கேட்க மாட்டா. அப்பதான் ஒரு இதை சொல்லுவா, மயிலாவுக்கு வயிற்று வலி அதிகமாயிருச்சு, குழந்தை பிறண்டிருக்கும் போல, அதை நீ சரியா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த கரியனூர் பெரியாத்தா வேகமா மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. சொல்லி அங்க வந்து மயிலாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துடும். இதான் நடந்தது இந்த 6 நாள் போர்ல. இப்ப எல்லாரும் கூத்துக்களத்துல இருக்கிறாங்க. மயிலாவும் தன்னுடைய குழந்தையோட ஆதினி அவளுடைய தோழிகள் எல்லாம் பின்தொடர்ந்து வர கூத்துக்களத்தை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கிறா. இப்போ துணங்கை ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் எல்லாரும் ஆடுறாங்க. வெளியில ஆண்கள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பெரிய மரப்பலகை, கபிலர் உட்கார்ந்துருக்கிறாரு. கபிலருக்கு வலது பக்கத்துல நீலன், இடது பக்கத்துல பாரி உட்கார்ந்துருக்கிறான். பின்னாடி உதிரன், காளம்பன் எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கபிலருக்கு வந்து முதலே கொற்றவை குத்து ஏற்கனவே பார்த்துருக்கிறாரு, இப்பதான் உட்கார்ந்து பாக்குறாரு. முன்னாடி பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க, எதுக்காக பெரிய வட்ட பானையில தண்ணியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அப்பதான் மயிலா வரா.
வந்த உடனேயே அந்த குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி போறா. ஆதினி அவளை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கா. தோழிகள் எல்லாருமே போறாங்க. போன உடனே அந்த குழந்தைய உள்ள தண்ணிக்குள்ள படுக்க வைக்கிறா, இறக்குறா. பரம்பினுடைய ஆசை வந்து அந்த சடங்கெல்லாம் செய்யணும். இப்ப தேக்கன் இல்லை அப்படிங்கிறதுனால முடியன் தான் முன்னாடி போகணும். அதனால பாரி பக்கத்துல உட்கார்ந்து முடியன் எழுந்து வேகமா முன்னாடி போறான். போன உடனே அவன் கை எடுக்கல, விரல் எடுக்கல, எள்ளு வச்சிருப்பான். அந்த எள்ளை வந்து அந்த குழந்தையினுடைய மார்பில் அப்படியே கீறி விடுவான். குழந்தை ஈறிட்டு அழுகும். அந்த ரத்தம் அப்படியே அந்த தண்ணியில கலக்கும். கலந்த பிறகு அந்த குழந்தைய மயிலா எடுத்து ஆதினிகிட்ட கொடுப்பா. கொடுத்த பிறகு செந்தினையை கொண்டு வந்து வைப்பாங்க. மயிலா வந்து என்ன செய்யறா, செந்தினையை 2 கையிலையும் அள்ளி அள்ளி அந்த தண்ணியில கலக்குறா. ஒரு கை அள்ளுறா, 2, 3, 4 முறை அப்படி அள்ளி போட்ட உடனே முடியுன்னு சொல்றான். போதும், அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது என்ன கணக்கு அப்படின்னா, போர்க்களத்துல ஒவ்வொரு திணையும் ஒரு வீரனுக்குரியது. அத்தனை பேர் தான் இறந்திருப்பாங்க, அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடியன்னு சொன்ன உடனே அதோட நிறுத்திக்கிடுவா மயிலா. அதுக்கு பிறகு அவளை கூட்டிட்டு பின்னாடி போயிடுவா ஆதினி. பெண்கள் எல்லாம் துணங்கை ஆடுறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. முடியன் பழையபடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. துணங்கை ஆட்டமா தொடங்கிருச்சு. பெண்கள் அத்தனை பேரும், எல்லா திசையில இருந்து வந்த அத்தனை பெண்களுமே விதவிதமான மாலைகள் அணிஞ்சிட்டு ஆடுறாங்க. சுழன்று ஆடுறாங்க. கபிலர் தூரமா உட்கார்ந்துருக்கனால அவங்க என்ன நடக்குங்கிறது எட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு. பெண்கள் எல்லாரும் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அணங்கு இறங்கி இருக்கிறா. குலநாயகிகள் குலவை ஒளி போடுறாங்க. குலவை ஒளி போட போட முரசு, அணைப்பறை எல்லாம் பயங்கரமா விண்ணை முற்ற அளவுக்கு சத்தம் கேக்குது. பெண்கள் நடு இரவு வரைக்கும் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாரி என்ன பண்றா, கபிலர் பக்கத்துல உட்கார்ந்தவன் எழுந்து போறான். போயிட்டு குளிக்கிறான். நீராடிட்டு உடல் முழுவதும் குருதி பூசியிருக்கான். ரத்தத்தை பூசிட்டு களத்தினுடைய ஒரு பக்கத்துல நிக்கிறான். நடுவுல ஒரு பக்கம் துணங்கை ஆட்டம் நடந்துட்டே இருக்குது. பாரி நிற்கிறான். கபிலர் அப்பதான் பாக்குறாரு, இதுக்காக இப்போ பாரி கூத்து களத்துக்கு நடுவுல போய் நிக்கிறான், அது கையில வில்லோட நிக்கிறானே, எதுக்காக அப்படிங்கிறத பாக்குறாரு. பார்த்தா குலநாகணிகள் வந்து அவன் கையில ஒரு அம்பை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்பினுடைய நுனியில பூ மாலையெல்லாம் சுத்தி அதுக்கு பொட்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாரி வில்லில் அந்த அம்பை வச்சுட்டு கண்மூடி நிக்கிறான், வணங்கிட்டு இருக்கான். அந்த அம்பு எப்படிப்பட்ட சிறப்புடையது அப்படின்னா, தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு. அதனாலதான் அந்த அம்பை வந்து பாரிட்ட கொடுக்குறாங்க. பாரி அதை வணங்கிட்டு நேர எங்க விடுறா, அந்த கொற்றவை குடி இருக்கிற கூத்துக்களம் இருக்கு இல்லையா, பெரிய மரப்புதர்கள், அந்த புதருக்குள்ள விடுறான். நேர அந்த புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. இது ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பை பரம்பு மீண்டும் தனக்குள் செலுத்தி கொண்டது. அதாவது தேக்கன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகா சொல்லியிருக்காரு ஆசிரியர். அதை முடிச்சிட்டு பிறகு திரும்பவும் குலநாகரிகள் இன்னொன்னு கொண்டு போய் பாரி கையில கொடுக்குறாங்க. அது என்னதுன்னா மூவிலை வேல். இரவாதன் பயன்படுத்திய மூவிலை வேல். 3 இலைகள்லையும் பூச்சூடி அதுக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாருமே வணங்குறாங்க. பெண்களுடைய குலவை ஒளி பயங்கரமா கேக்குது. அந்த மூவிலை வேலை எடுத்த உடனேயே பாரிக்கே அப்படி உடம்பெல்லாம் சிலிர்த்து போகுது. கையில வாங்கிட்டு இரவாதனுடைய நினைவுல வருது. ஏற்கனவே தேக்கனுடைய நினைவுல இருந்து அவனால மீண்டு வர முடியல. திரும்பவும் இரவாதனுடைய நினைவு வந்த உடனேயே அதை அப்படியே கையில பிடிச்சிட்டு வணங்குறான். கையில பிடிச்சிட்டு வேகமா அந்த கூத்துக்களத்துக்கு நடுவுல அப்படி பூமிக்குள்ள இறக்குறான். உள்ள முழுவதும் இறங்கின பிறகு அதோட கைப்பிடி அப்படியே ஆடுது. எந்த அளவுக்கு வேகமா இறக்கியிருப்பான். அதுக்கு பிறகு திரும்பவும் அதுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. மூவிலைவேலுக்கு குலநாகரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலம் இருக்கிற வரைக்கும் இந்த மூவிலைவேலின் வழியாக இரவாதன் வணங்கப்படுவான் அப்படின்னு சொன்ன உடனே குலவை ஒளியும் உழவு ஒளியும் பயங்கரமா கேக்குது. எல்லா பெண்களும் வந்து அந்த மூவிலைவேலை தொட்டு வணங்கிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு பாரியால் அங்க நிக்கவே முடியல. அப்படி என்னவோ பண்றது அவருக்கு உடம்பெல்லாம். வேகமா வந்து கபிலர் பக்கத்துல உட்காந்துக்கிறான். கபிலர் புரியுது எதனால அப்படின்ட்டு. உடனே அவன் தோலை வந்து ஆறுதலா அப்படியே தட்டி கொடுக்குறாரு. அப்படியே கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறான் கபிலருடைய கையை. 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா அப்படியே பாத்துக்கிறாங்க. துணங்கை ஆட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ ஓரளவுக்கு குலவை ஒளியெல்லாம் போட்டு துணங்கை ஆட்டம் ஆடுற ஒரு சில பெண்கள் அவங்களுக்குள்ள இறங்கி ஆடின அணங்கு இறங்கின உடனே அவங்களா வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் வந்து இன்னும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. குலவை ஒளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பேரை குலநாகரிகள் ஓரமா உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த சடங்குகளை செய்யணும் இல்லையா. அதனால எல்லா பெண்களும் ஓரளவுக்கு உட்கார்ந்தாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் ஆடிட்டு இருக்கிறா. மற்ற பெண்கள் மாதிரி துள்ளி குதிச்செல்லாம் ஆடவே இல்லை. மெதுவா ஆடுறா, கண்ணை மூடியிருக்கா, தலையை மட்டும் மெதுவா ஆட்டி ஆடிக்கிட்டே இருக்கிறான். குலநாயகிகள் அவன் முன்னாடி மண்டிட்டு கைகூப்பி நிக்கிறாங்க. நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கிறதுக்காக. இது யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறதுனால அவங்க முன்னாடி ஒரு மண், அதாவது பச்சை மண், ஈரமண்,
ஈரமண்ணில் ஒரு சிலை செஞ்சு அவங்க முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து ஆடுறா. இதான் சடங்கு. அவ யாருன்னு தெரியறதுக்காகவே புதுசா ஆடுற பெண்கள் முன்னாடி ஒரு மண்ணால சிலை செஞ்சு வைப்பாங்க. அவங்களுக்கு யாருடைய ஞாபகமாவது இருக்கும் இல்லையா, அவங்க பயன்படுத்திய ஆபரணங்கள், ஆடை, இது எல்லாமே வைப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த சிலையை பார்த்து பார்த்து அந்த பெண் ஆடிட்டே இருக்கா, கண்ணை மூடிறா. அதை பாக்குறா, ஆடுறா, கண்ணை மூடிறா. கபிலர் பாக்குறாரு, எல்லா பெண்களும் ஆடி முடிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் மட்டும் ஆடிட்டு இருக்கிறாளேன்னு ரொம்ப தூரம் பாக்குறாரு. எழுந்து நின்று பாக்குறாரு, ஒரு தெரியல. எழுந்து நின்று பாக்குறாரு. எப்பவுமே குலநாயகினிகள் அழவே மாட்டாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கண்ணில இருந்து கண்ணீரே வராது. ஆனா எல்லா குலநாயகினிகளும் அவளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது வேண்டாங்க, நீ யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு. கபிலர் பாக்குறாரு. முன்னாடி நடந்து போறாரு. உள்ள போறாரு. இந்த பெண் இவரை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அவருக்கு தோணுது. அந்த சிலையை குனிஞ்சு அவ வணங்குறா. அந்த ஆடிட்டு இருக்கிற பெண் பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது, எடுத்து காதுல அப்படி போடுறா. காதுல போட்டு அது மகரக்குலை காதணி. அதை போட்டுக்கிட்டு ஆடுறா. அதை போட்டு ஆடின பிறகுதான் கபிலருக்கு ஞாபகம் வருது, அடடா இது பொச்சுவை இல்லையா அப்படின்னு நினைவு வருது அவருக்கு. உடனே அவன் காலை பிடிச்சு கீழே விழுந்து அழுகிறாரு கபிலர். ஏன்னா அவருடைய மடியில தான் அவளோட உயிர் போயிருக்கும் இல்லையா. பொச்சுவனுடைய உயிர் கபிலர் மடியில படுத்த பிறகுதான் உயிர் பிரிஞ்சிருக்கும். அந்த நினைவு வந்த உடனே கபிலர் கதறி கதறி அழுகிறாரு. அந்த பெண் காலை பிடிச்சுக்கிட்டு பாரி வேகமா எழுந்து போறான். கீழே விழுந்தவர் எந்திக்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த பெண்ணும் உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்த பிறகு பாரி வேகமா போயிட்டு கபிலர் அப்படியே பிடிச்சி தூக்குறான். தூக்கிட்டு மெதுவா அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இப்ப அவருக்கு பாரி ஆறுதல் சொல்ற மாதிரி தோளோடு சேர்த்து பிடிச்சுக்கிட்டான். அவரால் அந்த நினைவுல இருந்து மீண்டு வரவே முடியல கபிலருக்கு. பொச்சுவனுடைய நினைவு வந்துகிட்டே இருக்குது. அந்த சமயத்துல சங்கவை வர்றா. சின்ன குழந்தை இல்லையாவ, அவ வந்து நடுவுல உட்காந்துக்கிறா. பாரிக்கும் கபிலருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு பாரியினுடைய தாடியை பிடிச்சு அப்படி இழுக்கிறா, அவரோட முடியை எப்படி பிடிச்சு இழுக்கிறா. அப்படியே பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனநிலை மாறுது. நீலன் பார்த்துட்டே இருக்கான். இவரை பழைய நிலைக்கு கொண்டு வரணுமே, என்ன பண்றது அப்படிங்கிற நினைவோடையே நீலன் உட்கார்ந்து இருக்கிறான். கொஞ்ச நேரம் சங்கவை அவரை வந்து எப்படியாவது அவர் மனசை மாத்தணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணி பாக்குறா. அவ குழந்தை தானே, அதை பாக்குறா. கபிலரும் அவருடைய முடிய அப்படி கோதி விடுறாரு. சங்கவையோட ஏதோ பேசுறாரு. கொஞ்சம் மனசு மாறுது அவருக்கு. இப்படி கொஞ்சம் நேரம் கடந்துகிட்டே போகுது. துணங்கை ஆட்டம் முடிச்ச பிறகு பாணர்களும் கூத்தர்களும் தயாரா நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அடுத்து போகணும், களத்துக்குள்ள போகணும். எதுக்காக அப்படின்னா, பாணர்கள் கூத்தர்கள் எதுக்காக வருவாங்க அப்படின்னா, வெற்றி பெற்ற மன்னனுடைய புகழ், ஒழுக்கம், சிறப்பு, அவனுடைய செல்வம் எல்லாத்தையும் புகழ்ந்து பாடுவாங்க. பாடி பரிசில் வாங்கிட்டு போவாங்க. இதான் அவங்களுடைய வேலை. இதான் பாடான் திணை. அதாவது 12 வகை திணைகள்ல பாடான் திணையும் ஒன்று. அதனால கூத்தர்கள் எப்படா உள்ள போய் பாரியை பற்றி புகழ்ந்து பாடலான்னு இருக்காங்க. எல்லா திசையிலிருந்தும் பாணர்களும் கூத்தர்களும் நிறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட இசை கருவிகளோட உட்கார்ந்துருக்கிறாங்க. முதல்ல யார் உள்ள போறது அப்படிங்கிறதுல போட்டி நடந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல கபிலருக்கு திடீர்னு வாரிகையனுடைய ஞாபகம் வருது. எல்லாரும் இருக்காங்க, வாரிகையனை காணுமே, முதுவேலனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் திரும்பி பாரியை பார்த்து கேட்கிறாரு, சரி வாரிகையன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்றான். எங்க போயிருக்கிறாரு, வந்துருவாருன்னு சொல்ற, நள்ளிரவுக்கு மேல ஆயிட்டு, உண்மையை சொல்லு பாரி அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. அதான் வந்துருவாருன்னு சொல்றேன்ல, பேசாம உட்கார்ந்துருங்க அப்படின்னு பாரி சொல்றான். எப்பவுமே சொல்ற மாதிரி 2 பேரும் அப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இல்லையா, அந்த மாதிரி பேசுறாங்க. கபிலர் கேட்கிறாரு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இவ்வளவு நேரத்துக்கு பிறகு வாரிகையன் எங்க போயிருப்பாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே பாரி சொல்றான், சரி சொல்றேன், பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பொற்சுவையை பாத்தீங்க. பொற்சுவையும் இரவாதனும் தேக்கனும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இந்த போர்க்களம் தான், அதாவது கொற்றவை கூத்துக்களம் தான். ஆனா திசைவேலர் நிலை கொள்ள வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்கிறாரு. கபிலர் அப்பதான் நினைச்சு பாக்குறாரு, திசைவேலர் அப்போ அங்கேயும் ஒரு கூத்துக்களம் இதே மாதிரி இருக்குதா, இதே மாதிரி கூத்து நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு கபிலர். அப்படின்னா ஒண்ணும் நடக்காது. திசைவேலர் நிலை கொள்ள வேண்டிய இடம் எது அப்படின்னா, ஆதிமலையினுடைய பெருங்கடவு. 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஒளிவாள் தோன்றும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. திசைவேலர் பயன்படுத்திய நாளிகை கோலை எடுத்துக்கிட்டு வாரிகையனும் முதுவேலனும் அங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் கபிலருக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறிடும். திசைவேலருடைய ஞாபகம் வந்துருது. நீலனை ஒவ்வொன்னா பார்த்துட்டே இருக்கிறான். இவரை பழையபடி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப பாரி சொல்றான், இவங்க 3 பேரும் நிலை கொள்ள வேண்டிய இடம் கொற்றவை கூத்துக்களம், திசைவேலர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அந்த ஒளிவாள் தோன்றும் இடம். அதனால அங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து பாரி சொல்றான் கபிலர்கிட்ட,
அறங்காக்கும் தெய்வங்கள் எம்மை ஆளட்டும், எம் பரம்பை ஆளட்டும், எம் மலையை ஆளட்டும், எங்களையும் ஆளட்டும் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே குலவை ஒலி கேட்குது. கூத்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாணர்கள் உள்ள போறாங்க. முதல்ல எந்த பாணர்களை உள்ள இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஆசைதான் பாட்டு பாடி பரிசில் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. பாணர்களும் கூத்தர்களும் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. அப்போ கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. செம்மேளி பாணர் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. எல்லாரும் பாக்குறாங்க. நீலன் தான் சொல்றான். நீலன் சொன்ன உடனே மயிலா குழந்தையை தூக்கிட்டு முன்னாடி வந்து பாக்குறான். யாருடைய சத்தம் அப்படின்ட்டு முன்னாடி வரா. சரி, அப்படி அவை அமைதியாயிட்டு, எந்த சத்தமுமே இல்லை. உழவு ஒளி, குலவை ஒளி எதுவுமே கிடையாது. எல்லாரும் அமைதியா இருக்காங்க. செம்மேளி பாணர்கள் தான் உள்ள போகணும். அவங்க என்னென்ன இசைக்கருவிகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கஞ்சத்தால் ஆன குமுழுவம் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி, கருங்காலியால் ஆன இடக்கை, செங்காலி மரத்தால் செய்யப்பட்ட சல்லியம், வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட மத்தளம், இந்த மாதிரி இசைக்கருவிகள் எல்லாரும் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல இடுப்புல சில இசைக்கருவிகள் வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே கொண்டுட்டு செம்மேளி பாடல்கள் களத்துக்குள்ள இறங்குறாங்க. இறங்கின உடனேயே முதல்ல என்ன பாடல் பாடணும் அப்படிங்கிறதையும் நீலன் தான் சொல்லணும். கபிலருக்கு இப்பதான் கொஞ்சம் முக மலர்ச்சியா இருக்குது. உடனே நீலன் சொல்றான், பனையன் மகனை பாடலை பாடுங்கள் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே கபிலருக்கு பழைய ஞாபகம் வருது. என்னன்னா, முதல்ல பரம்புக்குள்ள நுழைகிறதுக்காக வேட்டுவன் பாறையில் அவர் கால் வைக்கும் போது கையில ஒரு பெரிய வேல் கம்போட ஒரு இளைஞன் வருவான். அவன் தான் நீலன். அவன் அவரை கூட்டிட்டு வரும்போதே சொல்லிட்டே இருப்பான், முழு நிலவு நாள்ல எல்லாருமே நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும்போது பனையன் மகனை பாடலை பாடுவோம். பாடும்போது பாணர்களும் பாடுவாங்க, நாங்களும் சேர்ந்து பாடுவோம். பாடும்போது பரம்பே எழுந்து ஆடும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அந்த நினைவுகள் எல்லாமே கபிலருக்கு வரும். ஓ, இதான் பனையன் மகனை பாடலை பாட போறாங்களா அப்படின்ட்டு கபிலருடைய முகத்தை நீலன் பார்க்கவும் கபிலருடைய முகம் பழையபடி மகிழ்ச்சியா இருக்கும். பாணர்கள் அந்த பாடலை பாட ஆரம்பிப்பாங்க. பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரிவேலே, திணையின் அளவே துயரம் வரினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவனுடைய புகழை எல்லாத்தையும் பாடுவாங்க. ஒரு சில வரிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். பொதுவா பாரியினுடைய நிலம் பரம்பு, பரந்த காடு, நல்ல காற்று, வானமே தொடர் அளவுக்கு பெரிய மலைகள் இருக்கும், நெருப்பு இருக்கும், மூலிகை செடிகள் இருக்கும், செழிப்பான இடம்தான் அந்த பரம்பு. அதை பத்தி பாடுவாங்க. அடுத்து ஒரு மன்னன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கோல் இருக்கும், குடை, கொடி, அடையாளம் எல்லாம் இருக்கும். ஆனா பாரிக்கு எதுவுமே கிடையாது. கொடி கிடையாது, முரசு கிடையாது, முழவு கிடையாது, எந்த அடையாளமே கிடையாது. ஆனா அவருடைய மன்னனா நினைச்சு பரம்பு மக்கள் அவனை புகழ்ந்து இன்னும் அவனை பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி பாடுவாங்க. அடுத்து யாரு மேலேயும் அவனுக்கு பகையே கிடையாது. யாருமே பகைவர்களே கிடையாது. யாரு மேலேயும் படையெடுத்து போகவும் மாட்டான். அதே சமயத்துல அவன் நாட்டுக்கு யாராவது படையெடுத்து வந்தாங்க அப்படின்னா எதுவுமே இல்லாம தான் அவங்க போவாங்க. அந்த மாதிரி குணமுடையவன் தான் பாரி. வைப்பூர் துறைமுகத்தை எரித்தவன், திரையர்களை தீமையே இல்லாம அவங்க குலத்தை காப்பாத்தினவன். எத்தனை பேர் அவனை அண்டி வந்தாலும் தாய் மாதிரி அரவணைத்து அன்பா பேசி அவங்களை பாதுகாக்கக்கூடிய குணமுடையவன். இப்படிப்பட்டவன் பாரி. இதெல்லாம் பாடுவாங்க. அடுத்து முருகன் வள்ளி, அந்த கதையில ஒரு முடிச்சுதான் பாரி. எவ்வி சோமாவினுடைய தொடர்ச்சி நீ, தூதுவை சூழ்நிலையினுடைய வழித்தோன்றல் நீ அப்படின்னு பாடுவாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்றாங்க. அவனுடைய அம்புகள் எப்படிப்பட்ட அம்புகளா இருக்கும் அப்படின்னா, சிறுகாது முயலின் குருதியில் துவைக்கப்பட்ட அம்பை வச்சு பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் மிரட்டினவன். அப்படிப்பட்ட வீரமுடையவன் தான் பாரி. இப்படி அவனுடைய புகழெல்லாம் சொல்லி சொல்லி பாணர்கள் பாடிட்டே இருக்கிறாங்க. பாடும்போது எப்பவுமே பாணர்கள் பாடும்போது பாடல் எல்லாத்தையும் கவனமா கேட்பான். கூத்தர்கள் ஆடும்போது அந்த கூத்தை ரொம்ப கண்குளிர பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு பொண்ணும் பொருளும் வாரி வாரி வழங்கக்கூடியவன் தான் பாரி வள்ளல் அப்படின்னு சொல்லி அவனை பாடும்போது பரம்பே எழுந்து ஆடத் தொடங்கியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,